சமையலறையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடமிளகாயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான். இந்த மாதிரி மார்க்கெட்டில் சிகப்பு, பச்சை, மஞ்சள் அப்படிங்கிற கலரில் எல்லாம் கிடைக்கும். இதை பயன்படுத்தி ஒரு அருமையான சாதம் தான் தயார் பண்ண போகிறோம். சில பேருக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அந்த ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு எப்படி சூப்பராக செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாதம் தயார் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் வேணும்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயம் 1 போல் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண கேப்சிகம் எடுத்திருக்கேன். குடைமிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வேறு வண்ணங்கள் வேறு ஏதாவது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பூண்டை நான் தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை நான் அரைக்கலை, ஒன்றும் பாதியமாக தட்டி இருக்கேன். அடுத்தது 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான மொத்த பொருட்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து எடுத்திருக்கோம். சாதத்தில் நான் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் போட்டு குக்கரில் வேக வச்சு நான் தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்குவோம். இது நான் வறுக்காத வேர்க்கடலை. அதை நான் லைட்டாக எண்ணெய் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் இல்லாமல் கூட ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உள்ள தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது அதிலே 2 காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம்லாம் ரொம்ப கருக வேணாம், லாஸ்ட்டாக போட்டுட்டு இறக்குனா போதும். நம்ம இதெல்லாம் முழுசாகவே நல்லா காஞ்ச மிளகாய், அப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாம் நல்லா வறுத்ததுக்கு பிறகு லாஸ்ட்டாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும்போது அந்த பேஸ்ட்டு பூண்டோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறனால ஒன்றா பைண்டாகி தான் வரும். உங்களுக்கு தனியாக பவுடராக வராது. ஸோ உங்களுக்கு பவுடராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல எண்ணெயில் அப்பளம் பொரிக்கிறது மாதிரி நீங்கள் பூண்டை போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே பேன்லேயே கொஞ்சம் கடுகும் உளுந்தும் சேர்த்துருக்கோம். அதை நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து நம்ம வேறு பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடைமிளகாயில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால பசியை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உடல் எடை குறைப்புக்கு. அடுத்தது விட்டமின் இ அதிகமாக இருக்குது. அதனால் இது விட்டமின் இயே பொதுவாக நமக்கு சருமத்துக்கு ரொம்ப நல்லது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி இருக்குது. அடுத்தது ஒரு கேன்சரையே கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு மிளகுலையும் குடைமிளகாயில் ஏறக்குறைய ஒரே மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது கிடையாது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது. ஆனால் இதுலேயும் ஒரே மாதிரியான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடைமிளகாயை ஆலிவ் எண்ணெயில் ஒரு 3 நாளைக்கு ஒரு பாதி குடைமிளகாயை கட் பண்ணி ஆலிவ் ஆயிலில் ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த எண்ணெயை மட்டும் நம்ம தலைக்கு தடவுனோம்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சில ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம எடுத்து படிக்கும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா இந்த குடைமிளகாயில், இது மருத்துவ குணமும் நமக்கு தெரியவே மாட்டுது. ஸோ நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் இதிலெல்லாம் போடும்போது அதை நம்ம எடுத்து வச்சுட்டு கூட சாப்பிட்றோம். இதை ஒரு ரைஸாக பண்ணி பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில், ஆஃபீஸ்க்கு நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பாக வேறு ஏதாவது ஒரு வகைகளாக கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான பொருளும் கூட. இது எல்லாத்தையும் நம்ம தாளித்ததுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம ஒன்றா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். எப்படின்னா நல்லா ட்ரையாக பொடியாக இல்லை, அதே சமயத்தில் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது. இதை நல்லா இந்த மசாலாவோட நம்ம போட்டிருக்க கடுகு, உளுந்து, வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் இந்த கலவையில் நம்ம இதை சேர்த்துருக்கோம்.
நம்ம காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். கேப்சிகமும் லைட்டாக ஒரு காரத்தன்மை லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப கிடையாது. பசங்க சாப்பிட்றப்ப ரொம்ப காரசாரமாக இருந்தால் சரியாக வராது. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் சாதத்தை போட்டதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல சாதம் போடக்குள்ளே எடுத்தோடனே நிறைய சாதத்தை போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கிளறணும். ஏன்னா ரைஸ் வந்து குவான்டிட்டி சமயத்தில் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா கம்மியாகிடும். அப்போ டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். புளியோதரையாக இருக்கட்டும், வேறு எது செஞ்சாலும் சரி, எந்த வெரைட்டி ரைஸ்க்குமே ரைஸை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து முட்டையில் நான் வந்து தவா ஃப்ரை வச்சு இது சாப்பிட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணுங்கள்.